أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون الحمد لله على كل حال எல்லா நிலையிலும் எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறைந்த நல்ல அமர்வில் பங்கேற்கும் நல்வாய்ப்பை பெற்ற நம் அனைவர் மீதும் என்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத் இஸ்லாமியின் பெரம்பூர் கிளையின் சார்பாக மகளிர் வட்டம் இணைந்து நடத்தக்கூடிய ரமலானே வருக என்ற இந்த நிகழ்வில் கலந்து உரையாடுவதில் நான் உள்ளபடியே மகிழ்வடைகின்றேன். இந்த அமர்வின் மூலம் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் ரமலானினுடைய முழுமையான நோக்கத்தை அடைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். நம் வாழ்க்கையில் இந்த ரமலான் புதிதாக ஒன்றும் வரப்போவது இல்லை. கடந்த ஆண்டும் நோன்பு வைத்தோம், அதற்கு முந்தைய ஆண்டும் நோன்பு வைத்தோம், அதற்கு முந்தைய ஆண்டும் ஒரு 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா 40 வருடங்களாக கூட சிலர் நோன்பு வைத்திருக்கலாம். இந்த நோன்பு ஒருவரை இறையச்சமுள்ளவராக மாற்றிவிடும் என்று இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றார். நான் தொடக்கத்தில் ஓதி காண்பித்த வசனம் அதுதான். உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறிவிடக்கூடும் என்பதற்காக. அப்போ இந்த நோன்புடைய நோக்கம் நம்மளாம் இறையச்சமுடையவராக மாறிடும் அப்படின்னு. அப்போ நம்ம போன வருஷம் நோன்பு வச்சோம், அதுக்கு முந்தி வச்சோம், நம்ம எல்லாமே இப்போ இறையச்சமுடையவர்களாக மாறிடுமா? மாறியாச்சா? நாங்கள் முழுக்க தக்குவாதாரிகள் என்று சொல்லக்கூடிய நிலையை எத்தனை பேர் அடைந்திருக்கிறோம்? அப்படி என்றால் கோளாறு நோன்பிடமா, நோற்ற நம்மிடமா? நாம் பசித்து இருந்தோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நோன்பு வைத்து கொண்டு யாரும் உணவு சாப்பிடுவதில்லை, நோன்பு வைத்த நிலையில் யாரும் தண்ணீர் அருந்துவதில்லை. ஆனால் இந்த வயிற்றுக்கு நோன்பு என்ற பகுதியை சரியான முறையிலே நாம் நிறைவேற்றிவிட்டோம். 100க்கு 100 அதில் மார்க் வாங்கியாச்சு. ஆனால் இந்த நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, கண்கள் நோன்பு இருக்கணும், காதுகள் நோன்பு இருக்கணும், நம்முடைய கைகள் நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் நோன்பு இருக்க வேண்டும். எப்படி கையெல்லாம் நோன்பு வைக்கும்? தீய காரியங்களை செய்யாமல் இருப்பது கைகள் நோக்கின்ற நோன்பு, தீய விஷயங்களை பார்க்காமல் இருப்பது கண்கள் நோக்கின்ற நோன்பு, தீய விஷயங்களை கேட்காமல் இருப்பது காதுகள் நோக்கின்ற நோன்பு. அப்ப இந்த தீய விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான ஏற்பாடு தான் இந்த ரமலான் நோன்பு. இறைவன் போகிற போக்கில் ரமலான் நோன்பை அருளி இது இறையச்சமுடையவர்களாக அவங்களை மாத்திரும்னு சொல்லலை. நோன்பு இறையச்சமுள்ளவர்களாக அவங்கள மாற்றும் என்று சொல்லிவிட்டு முதலில் அவன் செய்த ஏற்பாடு நம்மை பசித்திருக்க சொல்கிறான். வயிறை காய போட்டாச்சுனாலே கொஞ்சம் மனிதன் சோர்வாயிடுவான், அந்த தெம்பு குறைஞ்சிரும். சண்டைக்கு போகணுமே, தப்பாக பேசணுமே, தவறான விஷயங்கள் செய்யணுமே என்றெல்லாம் இல்லை. எப்போது வயிறு பிடைக்க சாப்பிடுகிறோமோ அப்போதுதான் அறிவு கொஞ்சம் மந்தமாயிடும். எனவே நாம் அந்த பசித்திருப்பது என்பது ஒரு அருந்தவம், ஒரு பெரும் பயிற்சி. அப்போ பசித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அந்த பசி எப்போலாம் சொல்லுதோ அப்போலாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், நோன்பு நோன்புடா, நோன்பு நோன்பு என்று உள்ள அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நோன்பாளி இறையச்சமுடையவராக இருக்கக்கூடும் என்ற ஒரு ஏற்பாடு. அடுத்து இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை விலங்கிட்டு விடுகிறான். ஷைத்தானையும் கட்டி போட்டாச்சு, உங்களையும் பட்டுன்னு போட்டாச்சு. உங்களுக்கு ஆன்மீக சூழலை இறைவன் உருவாக்கி தருகிறான். தராவி என்ற தொழுகையின் மூலமாக தினசரி நாம தொழுகையிலே குர்ஆனை ஓத கேட்கிறோம், ஓதுகிறோம். ஒரு இஸ்லாமிய ஆன்மீக மனம் கமலக்கூடிய மாதமாக இது மாறிடுது. இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மை இறையச்சமுள்ளவர்களாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாக இறைவன் செய்து தருகிறான். ரைட். இப்போ நாம் இந்த நோன்பை எப்படி அணுகி இருக்கிறோம், கடந்த காலங்களில் எப்படி அணுகி இருக்கின்றோம் என்று சொன்னால்,
பசித்திருக்கக்கூடிய நிலையிலே நோன்பை நாம் சரியான முறையிலே கடைபிடித்து விட்டோம். பசியில நாம் எல்லாம் பட்டினி கிடந்து விட்டோம். ஆனால் நோன்பு என்பது பசித்திருப்பது மட்டும்தானா என்றால் இல்லை. பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இச்சைகளை அடக்கிக் கொள்வதும் தான் நோன்பு. எனவே பசித்திருக்கக்கூடிய பயிற்சியில பாஸ்மா இருக்கு. மன இச்சையை அடக்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம நோன்பிலே வெற்றி பெற்று விட்டோமா என்பதை நாம தான் கடந்த நோன்பை வைத்து நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அலையடிக்கக்கூடிய மனதிற்கு ஒரு அருமருந்து தான் இந்த ரமலான் நோன்பு. நம்முடைய எண்ணங்கள் அலைவாகிறது. தீய காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று கண்கள் பரபரக்கின்றன. ஒரு காலம் இருந்தது நாம் எல்லாம் தவறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக மெனக்கடணும். ஆனால் இன்றைக்கு நல்லவனாக வாழ்வதுதான் சிரமமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கையில் அலைபேசி என்றைக்கு வந்ததோ, இணையதளங்கள் நம் கைகளுக்குள் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே தவறான காட்சிகளும் நம் கண் முன்னால் கொட்ட ஆரம்பித்து விடுகின்றன. தேவையில்லாத விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு மகத்தான ஏற்பாடு தான் இந்த ரமலான் நோன்பு. எனவே நாம் நோன்புல பசியோடு இருக்கிறோம் என்ற அந்த பாகத்தை நிறைவு செய்கிறோம். நோன்பிலே இச்சையை அடக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்துகின்ற இந்த பயிற்சியில் நாம் வெற்றி பெற வேண்டும். இப்படி வெற்றி பெற்றால் தான் நாம் எல்லாம் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களாக மாற முடியும். ஒவ்வொரு ரமலானிலையும் நினைவூட்டலாக சில நபி மொழிகளை நாம் சொல்லி வருவோம். யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருகுவதையும் விட்டுவிடுவதில் அல்லாவிற்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ நாம பசித்திருப்பது மட்டுமல்ல, பொய்யிலிருந்து விலக வேண்டும், புறத்திலிருந்து விலக வேண்டும், கோல் சொல்வதிலிருந்து விலக வேண்டும், தீய விஷயங்களிலிருந்து விலக வேண்டும். அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம்னா உங்களுக்கு தெரியும், எதிரிகள் போர்க்களத்தில் வாளை வைத்து வெட்ட வரும்போது, அம்பை கொண்டு எய்யும் போது, ஈட்டியை கொண்டு எரியும் போது அது நம்ம மேலே படாமல் ஒரு தாக்கி கொள்வோம் இல்லையா, இதற்கு பேர் தான் கேடயம். அப்போ இந்த தீய சொற்கள் நம் மீது வருகிறது, நம்மை நோக்கி வருகிறது, தீய காட்சிகள் வாளை போல நம் மீது வீசப்படுகிறது. அப்ப நாம் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையாக சொல்கிறது இந்த நபிமொழி, உளவியலோடு பேசுகிறது. நாம நோன்பு வச்சிருவோம். இன்னைக்கு நோன்பு வைக்கும்போது நல்லதான் நினைப்போம், எந்த கெட்ட காரியம் பண்ணிடக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசிடக்கூடாது, இன்னைக்கு நோன்பை சிறப்பாக முடித்து விட வேண்டும் என்று தான் நோன்பு வைப்போம். நோன்பு வச்சுட்டு நம்ம வீட்டில் எல்லான்ட்டு இருப்போம். அப்பந்தான் வருவாங்க, கேட்டியா உனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், எங்கெல்லாம் போகும் அது, அந்த ஐயோ நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நீனே சொல்லிட்ட, உனக்கு தெரியுமா நான் ஆரம்பிக்கிறேன், இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விடுவோம். அது இயல்பு. அந்த உளவியலை பேசுகிறது இந்த நபிமொழி. நோன்பு வைத்த நிலையில் உங்களிடம் யாரேனும் பம்புக்கு வந்தால், சண்டையிட வந்தால், தீய பேச்சுக்களை பேச வந்தால், இன்னி சாயும், நான் நோன்பு வச்சிருக்கேம்மா, உன் நோன்பையும் கெடுத்துடாத, ஏன் நோன்பையும் கெடுத்து விடாதே, நோன்பு வச்சிருக்கோம், வேண்டாம் பேச வேண்டாம் அப்படின்னா என்னது, நோன்பு திறந்து பிறகு பேசுவோமா அப்படின்னா அப்போ இல்லை. நோன்புல பேசக்கூடாதுன்னா எப்பவுமே பேசக்கூடாது, இது பயிற்சி. நோன்பு வைத்த நிலையிலே பொய் பேசுகிறத குறைச்சிடணும், புறம் பேசுகிறத குறைச்சிடணும், தீய காட்சிகளை பார்ப்பதில் குறைச்சிடணும். நம்மை மாற்றிக்கொள்வதிலே இந்த நோன்பை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டால்தான் இந்த ரமலான் நமக்கு இறையச்சம் உள்ளவர்கள் என்ற அந்த அடையாளத்தை பெற்றுத்தரும். இல்லை என்று சொன்னால், வெறுமனே சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பசித்திருந்ததை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கூலியும் இல்லை, அவர்கள் விழித்திருந்ததை தவிர அவர்களுக்கு வேறு எந்த பயனும் இல்லை. சும்மா பட்டினி கிடந்தோம், சும்மா விழிச்சிருந்தோம் அப்படிங்கிற அளவில் நம்முடைய நோன்பு பாழாகிவிடக்கூடாது. நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? நீங்க மகசர் வரைக்கும் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். நோன்பு திறந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்க, இன்னைக்கு சஹரில் இஞ்சோம், தஹஜ்ஜத் தொழுதோம், நோன்பு வச்சோம், குர்ஆன் ஓதணும், எந்த 9 புகா போனோமா, இந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்கள் நோன்பு எந்த அளவு வெயிட்டாக இருக்குன்ட்டு. நோன்பு வச்சுட்டு எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நோன்பு வைத்துட்டு பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்தாச்சு, பேசக்கூடாது பேசலாம் பேசியாச்சு, எல்லாம் ரொட்டீனாக இருக்குது. பசிச்சிருக்கோம், சாப்பிடலை, அவ்வளோதான். மற்றபடி நம்ம வழக்கமான வாழ்க்கைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நோன்பு நம்மிடம் எந்த தாக்கத்தையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது. எனவே இந்த நோன்பு வந்ததும் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி,
மிக முக்கியமான ஒரு உறுதி எண்ணம். நோம்புல நீயத்து ஒன்று இருக்கு. நவையத்து சௌமதின் அன்னதாய் ஃபர்லி ரமலான் அந்த நீயத்து இல்லை, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன நீயத்துன்னா நோன்பிலே இந்த நோன்பு இந்த ரமலானிலே இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையாக இந்த நோன்பை நோற்று இறையச்சமுள்ள ஒரு அடியானாக நான் மாறிவிடுவேன் என்ற ஒரு நீயத்து. அந்த எண்ணம் வேணும். இந்த நோன்புக்கு முன்னாடி நீங்க வேற, நோன்புக்கு பின்னாடி நீங்க வேற. உங்க வீட்டில் கேட்கணும், எப்படி மாறிட்ட? ஆமாம், ரமலான் வந்தது, நோன்பு வச்சேன், இந்த நோன்புல நான் இதெல்லாம் விட்டுட்டேன். முன்னாடி அப்படி சண்டைக்கு போவோம், இப்போலாம் வந்து சண்டையை குறைச்சிட்டேன், நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன். அப்படி டோட்டலாக மாறிடணும். அவங்க மாமியார் பார்த்து பார்க்கணும், மருமக இப்படி மாறிட்டாள. மருமக ஆச்சரியப்படுங்க, மாமியார் ரொம்ப மாறிட்டான். ஆனால் அந்த மாற்றம் வந்து நல்லதாக இருக்கணும். இவன் நோன்பு வச்சிருக்காள், என்னத்து பிரயோஜனம் நோன்பு வச்சு? சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம நோன்பு எந்த விதமான பயனையும் பலனையும் தரவில்லை என்றால் நமக்கே தெரியும். இந்த நோன்பு நம்மை என்னவாக மாற்றப் போகிறது. அதுக்காகத்தான் இந்த பசி, அதற்காகத்தான் இந்த பயிற்சி. அப்ப இந்த நோன்பை நாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றிவிட வேண்டும். நோன்பு வைத்த நிலையில பசி கடுமையா இருக்கிறது, தாகம் கடுமையா இருக்கிறது, வீட்டில் யாரும் இல்லை, யாருமே இல்லை, நம்ம சம்பாதிச்ச சாப்பாடு தான் இருக்கு, நம்ம சம்பாதிச்ச காசுல வாங்கின தண்ணி தான் இருக்கு, யாருக்கும் தெரியாம எடுத்து குடிச்சிருவோமா? யாரும் குடிக்க மாட்டோம். சொல்ல முடியும், நோன்பு வச்சுட்டு யாரும் இல்லாத இடத்துல ஒரு ஆள் தண்ணி குடிப்பாங்களான்னு குடிக்க மாட்டாங்க. ஏன் குடிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை இந்த நோன்பு நமக்கு விதைக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப எப்படி நோன்பு வைத்த நிலையிலே நாம் தண்ணீர் குடித்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு எப்படி வருகிறதோ, அதே போலத்தான் வேறொரு உள்ளத்தில் நாம் எண்ணுகின்ற தீய எண்ணங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். உள்ளங்களிலுடைய ஊசலாட்டங்களையும் அவன் நன்கு அறிகிறான், கண்களில் உள்ள கள்ளத்தனங்களையும் அவன் நன்கு அறிகிறான். என்ன நினைக்கிறோங்கிற ரப்புல் ஆலமீனுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு, நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய ஒரு மகத்தான வாய்ப்பு இந்த ரமலான் நோன்பு. எனவே இந்த நோன்பு வந்ததும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, நம்மை இறையச்சமுள்ளவர்களாக மாற்றிவிட வேண்டும். இந்த நோன்புல நாம டோட்டலா மாறிடணும். அந்த உறுதிமொழியை இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மேற்கொண்டால் இந்த ரமலான் நமக்கு பயன் தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக மாறும். எனவே அந்த அடிப்படையில் நாம் முதலாவது ஒரு முடிவு எடுப்போம். இந்த ரமலான், போன ரமலான்லாம் விட்டுருங்க, இந்த ரமலானுக்கு அப்புறம் கரெக்டான நேரத்துக்கு நான் தொழ ஆரம்பிச்சிருவேன். தினசரி ஒரு பக்கமாவது குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவேன். சில தர்மங்களை நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன். சில தீய பேச்சுக்களை நான் குறைத்து விடுவேன். யாருடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், யாரை பற்றியும் நான் அவதூறு பேச மாட்டேன். இப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடணும். நல்ல காரியங்களை தான் செய்யணும். இன்னைக்கு வந்திருக்கின்றோம், ஜமாத் இஸ்லாமியின் மகளிர் வட்டத்துடைய வாராந்திர வகுப்பு நடக்கும். சரி, இன்னையிலிருந்து இந்த ரமலானுக்கு இருந்து இன்ஷா அல்லாஹ் நானும் ஒரு இயக்க ஊழியராக மாறிவிடுவேன், நானும் வாராந்திர வகுப்பு வர்றேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இந்த ரமலான் தந்த பரிசாக நான் இயக்கத்திற்கு என்னை தந்து விடுகிறேன் என்று சொன்னால் அது மாற்றம். அப்படியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை நாம் இந்த ரமலானிலிருந்து தொடங்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அடுத்து திருமறை குர்ஆனுடனான தொடர்பு. இந்த ரமலான் மாதம் என்பது குர்ஆன் இறங்கிய மாதம், வேதம் வந்த மாதம். அந்த குர்ஆனுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், சிலர் குர்ஆனை ஓதுறோம், ஓத கேட்கின்றோம், சில பகுதியில் நமக்கு மனப்பாடமாகி இருக்கின்றன, இதுவெல்லாம் சரிதான். ஆனால் இந்த ரமலான்ல ஒரு ஸ்டெப்பாவது நீங்க முன்னாடி வாங்க. ஓத தெரியாதவங்க ஓத படிங்க. ஓத தெரியாது எங்களுக்கு அப்படி சொல்லி தப்பிக்க முடியாது. என்ன ஓத தெரியாது? ஓதுறெல்லாம் கஷ்டமெல்லாம் கிடையாது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள் 40 நாளில் இஸ்லாத்தை வந்ததும் அவர்கள் குர்ஆன் ஓத படிச்சிடுறாங்களே. எந்த எழுத்தும் தெரியாது, எந்த பொருளும் புரியாதவர்களுக்கு. ஆனால் நாம இந்த பிறந்ததிலிருந்தே இந்த சொற்களோடு பழகியவர்கள், இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் கேட்டவர்கள். முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது, முடியும் என்றால் முடியும். அப்போ எப்படி ஓதுறது? வயசாயிடுச்ச வைக்கப்படக்கூடாது. பேரம்பேத்தி இருக்காங்களா, ஏமா அங்கே வா, நான் ஓதுறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தா என்று கேட்டு நீங்கள் தினமும் நீங்கள் ஓத ஆரம்பித்தால் உங்களால் ஓத முடியும். ஓத தெரிந்தவர்கள் நாங்கள்லாம் ஓத தெரியுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓத தெரிந்தவர்கள் இனி ஒருபடி என்ன செய்ய வேண்டும்? சரளமாக ஓதுவதற்கு, தஜ்வீதோடு ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி ஓத தெரிந்தவர்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும்.
சில பகுதிகளாக நீங்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். அப்ப இப்படியான ஒரு நிலையை, குர்ஆனிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் நகர்வதுதான் இந்த ரமலானிலே வேதம் வந்த மாதம் என்பதற்காக நாம் கொடுக்கின்ற கண்ணியம். அப்ப இது இரண்டாவது ஒரு படிநிலை. அப்புறம் மூணாவது என்ன செய்யலாம் என்று சொன்னால், தமிழாக்கம் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும், தர்ஜுமா குர்ஆனை படிக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். குர்ஆனை வைத்துத்தான் நம்ம வந்து இந்த குர்ஆன் சத்தியம், உண்மை, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று தான் நாம் எல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். எனவே என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த ரமலான்ல தர்ஜுமாவை படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான், குறைந்தபட்சம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அம்மஜுசுல் உள்ள அந்த வசனங்களுக்கான அர்த்தத்தையாவது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அர்த்தம் தெரியாம குர்ஆனை ஓதினால் என்ன ஆகும் என்று சொன்னால், நன்மை கிடைக்கும், உண்மைதான். ஆனால் அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. குர்ஆன் வெறும் மனனம் செய்ய வந்த வேதம் அல்ல, பரக்கத்திற்காக அருளப்பட்ட வேதம் மட்டுமல்ல, மாற்றத்தை ஏற்படுத்த வந்த வேதம். எனவே அதை நாம் என்ன செய்யணும், பொருள் உணரும் போதுதான் நமக்கு புரியும், பின்பற்ற தகுந்த வேதம். குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம், உங்களுடைய பெற்றோரிலே ஒருவரோ இருவரோ முதுமையடைந்த நிலையில் உங்களிடம் இருந்தால் அவர்களை உஃப் சி என்று கூட சொல்லாதீர்கள். இப்படி ஒரு வசனம் இருக்கு. அதை நீங்க குர்ஆன்ல ஓதுறீங்க, ஓதிட்டு பெற்றோர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளலைன்னா குர்ஆனுக்கு மாறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். அப்ப என்ன குர்ஆன் சொல்கிறதோ அதை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற உறுதி நம்மிடம் வேண்டும். அப்ப குர்ஆனை நாம தர்ஜுமா படிக்கணும். வீட்டில் ஒரு நேரத்தை ஒதுக்குவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து, நமக்கு எனக்கும் தான் சொல்ற, எனக்கும் தான் கேட்குற உங்களுக்கும் தான். இந்த ரமலான்ல குழந்தைகளுடன், மனைவியுடன், கணவரோட ஒரு 10 நிமிஷம் குர்ஆன்லேருந்து ஒரு வசனமாக தமிழில் படிப்போம், கூட்டா உட்கார்ந்து படிப்போம். குர்ஆன் என்ன சொல்கிறது, இறைவனுடைய வார்த்தைகளை நாம் அதனுடைய பொருளை உணர்ந்தால்தான், அதனுடைய அர்த்தம் தெரிந்தால்தான் அது என்ன சொல்கிறது என்பது நமக்கு புரியும். அப்போ இந்த குர்ஆனுடைய பொருளை உணர்வதற்கு இந்த ரமலானில் நாம் முயற்சி செய்வோம். இது அடுத்த ரமலானில் குர்ஆனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இறைவன் பக்கம் மீளக்கூடியவர்களாக நாம் திரும்ப வேண்டும். அதிகமாக பாவம் செய்திருக்கின்றோம், பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. யார் ரமலான் நோன்பை அடைந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி? ரமலான் நோன்பை ஒருவர் அடைந்தும் அந்த நோன்பின் மூலமாக பாவ மன்னிப்பு பெறவில்லை, அவர் நாசமாவதாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ரமலான்ல கொஞ்சமாவது கண்ணீர் சிந்தி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இருந்த பாவத்தை நினைச்சு கொஞ்சமாவது அழணும். அந்தளவு கல்லெஞ்சக்காரர்களாக யார் இருக்கிறாய்? இந்த ரமலான் மாதத்தில் அழாதவர்கள் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கல்லெஞ்சக்காரர்கள் தான். கொஞ்சமாவது நாளை ரப்புல் ஆலமீன் முன்னால் நிறுத்தப்படுவோமே. பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே தப்பு செய்து இருக்கிறோம். அந்த தவறை உணர்ந்து தவறை திருந்தி இனி தவறை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கான ஒரு ஆன்மீக காலம்தான் இந்த ரமலான் மாதம். அப்ப என்ன செய்யணும், நம்ம கொஞ்சமாவது நம்மோடு நாம் பேச வேண்டும், நம்மிடம் நம்ம சுய ஆய்வு செய்ய வேண்டும். நாம் எப்படி இருந்தோம், என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு பாவம் நமக்கு தான் தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு. அப்போ அதை உணர்ந்து கண்ணீர் சிந்தி நாம் இறைவனிடம் மன்றாட வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. குறிப்பாக பெண்களும் ரமலானும் என்று எடுத்துக்கொண்டால் சில செய்திகளை கூடுதலாக நான் சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் எல்லாம் ரமலானில் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கின்றீர்கள். ஏன்னா நாங்கள் நோன்புல சாப்பிட மட்டும்தான் செய்கிறோம், நீங்கள் சாப்பிடவும் செய்கிறீங்க, சமைச்சும் தர்றீங்க. இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அதிகப்படியான நன்மை இருக்கிறது. நோன்பு வைத்த நிலையில் நீங்கள் சமைக்கின்றீர்கள். இஃப்தார்லாம் நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், நோன்பு வச்சுட்டு தான் நீங்கள் சமைக்கிறீங்க. இரவில் எழுந்து நீங்கள் சகருக்கு எங்களுக்காக உணவு செய்து தயாரிக்கிறீர்கள். தாய்மார்களாகட்டும், நம்முடைய மனைவிகளாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சமைச்சு தராங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது மகத்தான பணி. ஆனால் இப்படி நீங்கள் சமைத்து தருவதிலேயே உங்கள் நேரத்தை அதிகமாக்கி செலவிட்டு சமையலறையிலேயே இந்த ரமலானை கழித்து விடாதீர்கள். அப்படி நீங்கள்
பிறருக்காக தங்களுடைய மறுமை வாழ்க்கையை இழந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. சமைக்க வேண்டியது தான், பரிமாற வேண்டியது தான். ஆனால் என்ன செய்யணும்னா, வீட்டுக்காரரையும் கொஞ்சம் ஹெல்ப் கூட்டுக்குறங்க. ஏங்க, இந்த 11 மாதம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ நோன்பு, நானும் நோன்பு, நீங்களும் நோன்பு. வெங்காயம் இருக்குங்க, வாங்க நம்ம ஏதாவது சேர்ந்து சமைப்போம். சமையல் கற்று இப்போ நானும் ஓதணுமா வேண்டாமா? நான் பொழுது இன்னைக்கு சமையல் கட்டில் என்னாச்சே? நான் எப்படி ஓதுறது? நான் எப்படி தராவி தொழுகிறது? நான் எப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறது? 2:30 மணிக்கு எழுந்து சமையல் பண்ணி, அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் ஒரு தீர்மானம் போடணும். இந்த நோன்பில் உண்மையாகவே பசித்திருக்க வேண்டும். ஏன்னா நோன்பில் பசித்தான் அங்கே இருக்கும் அப்படின்னா அது தெரியல எனக்கு. ஏன்னா நாம் என்ன ஜம்மு கசர தொழுகையில் செய்யலாம், சேர்த்து தொழுவது, சுருக்கி தொழுவது. ஆனால் ரமலானில் ஜம்மு செய்கிறோம். நாளைக்கு காலையில் உள்ள சாப்பாட்டையும் சேர்த்து, மத்தியானம் உள்ள சாப்பாட்டையும் சேர்த்து சஹரில் ஜம்மு பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது. என்ன செய்கிறோன்னா, வகை வகையான உணவுகள், நல்ல சஹருக்கு இவ்வளோ வயிறு மட்டும் சாப்பிடணும், இஃப்தாருக்கு பல வகையான விருந்துகளை வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் வகை வகையாக உணவுகளை வைத்து விருந்து மாதமாக இந்த மாதத்தை மாற்றிவிடக்கூடாது. இது விரத மாதம். எனவே நீங்கள் அதிகமாக சமையலுக்காக நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி விடக்கூடாது. குறிப்பாக வீட்டில் குடும்பத்துடன் அமர்ந்து நீங்கள் நோன்பு தரங்க. கணவன் பிள்ளைகளோடு இந்த நோன்பு தரங்க. நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ அந்த பிரார்த்தனை நேரத்தை தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்விற்கு நன்றி உணர்வோடு இந்த ரமலானை நீங்கள் அணுக வேண்டும். கடந்த சில தினங்களாக வாட்ஸ்அப்பில் சில வீடியோ வருது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பலஸ்தீனத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் என்ற பெயரிலே ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது. 30,000 பேருக்கு மேலாக அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மண் இன்றைக்கு களவாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்வு தேவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. பட்டினியோடும் பசியோடும் அங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பசியோடு ஒரு குழந்தை இறந்து போகின்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒரு பிக்கப் வருது அந்த பாதையில், பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு குடும்பம் அதில் இருக்குது. ஒரு சகோதரர் வேகமாக வந்து குபுஸ், அதாவது ரொட்டியை நீட்டுறாரு. நீங்கள் வடக்கு காசாவிலிருந்து வருகிறீர்களா? ஆமாம். வடக்கு காசாவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? மிக மோசமாக இருக்கிறது. அந்த ரொட்டியை கொடுத்ததும் குறைஞ்சது ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த வேனில், பிக்கப்பில். எல்லாரும் அவசர அவசரமாக ஒரு ரொட்டிங்க 10 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை, அழுகிறார்கள். இந்த ரொட்டியை சாப்பிட்டு 3 மாதங்கள் ஆகின்றன. பிள்ளைகள் உணவில்லாமல் செத்துப்போன ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். 67 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில் பட்டினியால் இருக்கின்றன. கென்யாவிலே முதலிடம் 22.38% குழந்தைகள், நான் பொதுவாக சொல்லவில்லை, குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள். ஒரு தாய்ப்பால் இல்லாமல் செத்துப்போன குழந்தை நம் காலத்தில் இருக்கிறது. எப்படி நாம வகை வகையாக சாப்பிட்றோன்னா சாப்பிடுவோம், அதுக்காக நாம பட்டினி கிடக்க முடியாது. அந்த நேரத்தில் கொஞ்சமாவது அந்த பலஸ்தீன குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உணவு நம்முடைய கையில் உள்ள எடுத்து வைக்கும் போதோ அவர்களுக்கு இந்த ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். எனவே இந்த நோன்பு மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. பிரார்த்தனைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் பலஸ்தீனத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்படக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும். அந்த மக்கள் அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும். சியோனிச யூத கொடுங்கோலர்கள் அழிய வேண்டும், அதற்கான காலம் கைகூட வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எனவே அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த பேரித்தம்பழமும் தண்ணீரும் நம்ம கையில் எடுக்கும்போதும் பலஸ்தீன சகோதர சகோதரிகளும் அங்குள்ள குழந்தைகளும் நம்முடைய கண் முன்னால் வர வேண்டும். அப்போ இந்த ரமலானை நாம் உணவு சமைத்து சாப்பிடுவதற்கான ஒரு காலமாக, கொண்டாட்டத்திற்கான காலமாக மாற்றிவிடக்கூடாது.
அதில் கொஞ்சம் பசித்திருக்கணும், கொஞ்சம் பட்ஜெட்டை கம்மி பண்ணணும், உண்மையிலே பசின்னா என்னன்றதை உணரக்கூடிய வகையில் இருக்கணும். இந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். ஆயில் ஐட்டங்கள், எண்ணெய் ஐட்டங்கள் வகை வகையாக சாப்பிட்டு 11 மாதம் மிச்சம் விளையாட்டுலாம் வச்சுக்கலாம். இந்த 1 மாதம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசிச்சிருப்போமே, பசியினால் வயிறு சுண்டி இழுக்கட்டுமே, நாக்கில் தாகம் தொண்டை இருக்கட்டும். உடனே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். நோன்பு திறந்ததில் இருந்து சஹர் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க சாப்பிடாட்டு பிறகு வீட்டில் வரும்போது அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இதை சாப்பிடுங்க, இந்த கடல் பாசி சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, பாசங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பட்டினிக்கும் உணவுக்குமான விளையாட்டாக மாற்றி விடாதீர்கள். அந்த சமைக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் தஹஜத்துக்காக கொஞ்சம் வரணும். நீங்கள் சமையலறை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. இந்த மாதத்துலையாவது சமையலறை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து இந்த வழிபாடுகளுக்காக, தஹஜத்துக்காக உங்களுடைய இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்போ உங்கள் வீட்டில் புரிய வைக்கணும். ஏங்க, நான் 2 மணிக்கு எஞ்சி சமைச்சு 5 மணி வரைக்கும் நான் உட்காந்து உங்கள் பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன்னா நான் எப்போங்க நான் இது தஹஜத் தொழுகிறது, நான் எப்போ தௌபா செய்கிறது, நான் எப்போ குர்ஆன் ஓதுறது? கேளுங்க. அப்போ அவர்களுக்கு நம்மாலான ஒத்துழைப்புகளை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும். அடுத்து இந்த ரமலானில் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இந்த ரமலானிலே ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்து இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும். குறிப்பாக என்ன செய்கிறோம்னா, சில துறைகளை ஆண்களுக்கென்று ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அதே போல தான் அழைப்பு பணியை ஆண்களுக்கென்று ஒதுக்கி வச்சுருக்கோம். தாவாலாம் ஆண்கள் தான் பண்ணணும். அப்போ ஆண்கள் தாவா பண்ணான்னா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை போய் யார் சொல்கிறது? நாம தான் சொல்லணும். நாம் என்றால் நீங்கள் தான். அப்போ எப்படி சொல்லலாம்னா, இது அழைப்பிற்கான ஒரு காலம். இந்த ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம், நம்மை சீர்திருத்தத்திற்கான ஒரு காலம், பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு காலம், பசித்திருந்து நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காலம். அதே போல் இது ஒரு அழைப்பியல் காலமாகவும் இருக்கிறது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் முஸ்லிம் சகோதரிகள் யாராவது இருந்தால், அல்ல நீங்கள் யார்ட்டையாவது படிச்சிருப்பீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு டீச்சராக இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கலான்னு சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் தான் கெஸ்ட்டு, நீங்கள் வாங்க நோன்பு திறக்கலான்னு சொல்லி கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்க வீட்டில் நான் சொன்ன இஃப்தார் நிகழ்ச்சியெல்லாம் பெரிய அளவுலாம் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய, அது ஒரு சமய நல்லிணக்க நிகழ்ச்சி, அது வேறு, அது ஒரு வகையான டைப் அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை விடுங்க. இண்டிவிஜுவலாக நீங்கள் கூப்பிடுங்க. இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்து அவர்களுடன் நீங்கள் நோன்பு திறக்கும் போது தான் பல விஷயங்களை மனதிறந்து பேசுவீங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் புர்கா போடுறீங்க, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறீங்க, ஏன் முஸ்லீம்கள்லாம் பட்டினி கிடக்கிறீங்க, இப்படி பல கேள்விகள் அவர்களுக்குள்ளே இருக்கும். இந்த கேள்வியை நாம் சரியான முறையில் எதிர்கொண்டு அவர்களுக்கு பதிலளிப்பதின் வாயிலாக, உரையாடுவதின் வாயிலாக அவர்களுக்கு இந்த இறை மார்க்கத்தை குறித்த செய்திகளை நாம் சொல்ல முடியும். இது வந்து மத பிரச்சாரம் அல்ல. ஆனால் நம்மை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு இந்த பன்மை சமூகத்திலே வெறுப்பு விதைக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே அன்பை விதைப்பதற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் நம் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மை நெருங்கி வருவதற்குமான ஒரு உரையாடலை நம் இல்லங்களில் இருந்து நாம் தொடங்க வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா, அவர்களோடு உரையாடுவதற்கான ஒரு காலமாகவும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பெண்களுக்கு ஒரு இல்லாத ஒரு செய்தி ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த ரமலானில் கூடுதலாக ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்கள்லாம் தங்கிடுவாங்க. நீங்களும் என்ன செய்யலாம் என்றால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவருடைய மனைவியர்கள் ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இறை இல்லத்திலே தங்கி அவர்கள் இந்த ஆன்மீக பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே ஜமாத் சகோதரிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். சில பேர் வந்து என்னென்னா, இரவு கூட்டு ஆய்விலே இறுதி பத்திகளிலே இருப்போம், அதனால் இரவு விழித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும். அப்படி யாரையும் உங்களுக்கு பள்ளிவாசலில் போய் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொல்லியாச்சுன்னா, கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27, 29 இந்த இரவுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தனித்திருந்து கொஞ்சம் நம்மை நாமே திரும்பி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன்,
குறிப்பாக வந்து என்ன செய்யணும்னா, முதல் வேலையை என்ன செய்யணும்னா, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். செல்ஃபோன் இல்லாமல் உயிர் வாழ முடியும் என்பதை நமக்கு நாமே உணர்த்த வேண்டும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாம் கொஞ்சம் நிதானமாக, ரொம்ப குரான் ஓதுகிறோம், ஹதீஸ் பார்க்குறோம், அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் நம்மை நாமே எண்ணி பார்ப்போம். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், நமக்கு இறைவன் வழங்கிய அருட்கொடைகள் என்னென்ன, நமக்கு இறைவன் தந்த வாய்ப்புகள் என்ன, கடந்த காலங்களிலெல்லாம் நாம் எப்படி நகர்ந்து வந்திருக்கிறோம், இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அருட்கொடைகளை எப்படி நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், இதை குறித்த ஒரு சிந்தனை உங்களிடம் வரும்போது தான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக நீங்கள் மாறுவீர்கள். அதே போல இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹுஸ்னுல் ஹாத்திமா, இறுதி முடிவு நன்றாக அமைய வேண்டும். நாளை மௌத், நிச்சயமாக ஒரு நாள் மரணம் அடைய போகிறோம். அதிலிருந்து யாருக்கும் எப்போதும் எவருக்கும் விதிவிலக்கு இல்லை. இன்று இறந்தால் காலையில் இறந்துட்டோம், ஒரு 10 மணிக்கெல்லாம், அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நைட்டு கிடைக்கும். திடீர்னு இருந்தால் பேசிக்கிட்டு தான் இருந்தாப்புல, நேற்று ரமலான் கிளாஸுக்கெல்லாம் வந்தார், பயான்லாம் பண்ணார், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. யாருக்கும் எந்த வினாடியும் மரணம் வரலாம். அப்போ வந்தோம், காலையில் மௌத்துன்னா அன்று இரவு என்ன என்று சொன்னால் கபரில் வைக்கக்கூடிய ஒரு நிறம். அப்போ கபரில் வைக்கக்கூடிய அந்த கேள்வியெல்லாம் நம்ம கொஸ்டின் முன்னாடி அவுட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம், தேர்வில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, கொஸ்டின் கையில் கொடுத்துட்டிங்கன்னா 100க்கு 100 வாங்கிடுவாங்க. கொஸ்டின் என்னன்னே தெரியாது. கருணையாளன் நமக்கு கொஸ்டினை முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டான், 5 கேள்வி தான், ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நாம் அந்த கேள்வியில் கையில் வச்சுட்டு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். இந்த ரமலானில் அந்த தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் இளமையை எப்படி கழித்தீர்கள், எப்படி சம்பாதிச்சோம், எப்படி செலவழித்தோம், அறிவு எப்படி பயன்படுத்தினோம், எல்லாம் கேட்டு பாருங்கள். அதுக்கு என்ன பதில் எழுத முடியுதுன்னு பாருங்கள். சும்மா எழுதி பாருங்கள். இதே தான் அன்னைக்கு கபரில் வச்சு அங்கே போய் பதில் சொல்ல போகிறோம். எனவே அதற்கு நாம் இறப்பதற்கு முன்பே இறந்து விடுங்கள். ஒரு தடவை இறந்ததும் பார்ப்போம். அதாவது நம்மை கபரில் வச்சு பார்க்கக்கூடிய அந்த கேள்வி எனக்கு நம்மை தயார்படுத்தி பார்க்கின்றோமா என்ற அந்த நிலையும் இந்த ரமலானிலே எட்ட வேண்டும். அப்படி பார்க்கும்போது தான் இந்த ரமலானிலே நாம் கொஞ்சம் நம்மை நாமே திரும்பி பார்ப்பதற்கும், நம்மை நாமே ஆய்வு செய்வதற்கும், அந்த ஆய்வில் இருந்து நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த ரமலானில் பெற முடியும். எனவே அன்பு சகோதரிகளே, இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகின்ற ஏதோ ஒரு ரமலானாக மாறிவிடக்கூடாது. எப்படி கடந்த காலங்களில் ரமலான்லாம் வந்ததோ அதே போல் இதுவும் ஒரு ரமலான் என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த ரமலானை நாம் மிகச் சரியான முறையில், ஒவ்வொரு நேரத்தையும் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். சில பேர் என்ன செய்வோன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ரமலானில் பெருநாளுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். ரமலானில் நோன்பு வைத்த நிலையில் போய் ஒரு தராவிகி தொழுகையெல்லாம் விட்டுட்டு, நோம்பில் ஒரு சுன்னத் தொழுதா ஃபர்லுடைய அந்தஸ்து, அவ்வளோ பெரிய 1க்கு 10 மடங்கு பல மடங்கு நன்மையாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நாம் ஜவுளி கடையில் போய் காலையில் போயிட்டோம்னா வீட்டுக்காரர் ரொம்ப சேஃபாக காலையில் விட்டுருவார். அங்கேயே நோம்பு திறக்கிறதுக்கு கடைகளெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. நான் சாயந்தரம் நோம்பு திறந்தோன்னே வந்து கூப்பிட்டு போகிறேன்றார். அந்த அம்மா காலையிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி, ஜவுளி கடையிலேயே ஒரு நாளை கழிச்சிடாதீங்க. அதெல்லாம் இப்போவே முடிச்சு வச்சுக்கிறணும். அந்த ஜவுளி எடுக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டா இந்த ரமலானை முழுமையாக சாலிடாக இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அடியாராக நாம் மாறுவதற்கான இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நமக்கு இந்த திட்டமிடல் அவசியமாக இருக்கிறது. எனவே நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த ரமலானுடைய நோக்கம் என்ன, இறையச்சம் என்ற அந்த நிலையை அடைவதற்கான பயிற்சி, அந்த பயிற்சிக்கான வழிவகைகள் பசித்திருப்பது மட்டுமல்ல, இச்சையை அடக்கக்கூடிய பயிற்சி. நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் நோன்பு இருக்கிறது. இந்த அலைபாயக்கூடிய இந்த இணைய காலத்தில் நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரமலான். எனவே இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை பெற வேண்டும். தீய காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியும் திட்டமிடலையும் இந்த ரமலானில் எடுக்க வேண்டும். இது குர்ஆனுடைய மாதம். என குர்ஆனை குறித்து நாம் அறிதலும் புரிதலும் அதிகமாக வேண்டும். குர்ஆனுடன் நெருக்கத்தை ஒருபடி நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அதே போல இந்த ரமலானிலே பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இறைவன் திருமுன்னால் மன்றாடி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். நம்முடைய குடும்பத்தினரோடு இந்த நோன்பை முழுமையாக கடைபிடிப்பதற்கு, அதிகமாக
சமையலறையிலே நின்று இந்த நேரத்தை வீணடித்து விடாமல், உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல், இந்த உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரமலானை நாம் கடைபிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும். இறைவனின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனிமையை நாம் பயன்படுத்தி கொண்டு இறுதி 10களிலே அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய தாவா களத்திலும் நம் மூலமாக இந்த ரமலானில் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம், அந்த செய்தியின் பக்கம் அவர்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இதன் மூலம் பெற வேண்டும். எனவே இந்த திட்டமிடலாம் இருந்தால்தான் இந்த ரமலான். இல்லை என்று சொன்னால் ஏதோ பசித்தோம், போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் இருந்தது, அடுத்த வருஷம் ரமலான் இருக்கும், நாம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த ரமலான் நமக்கு இறுதி ரமலானா அல்ல, இந்த ரமலானே கிடைக்குதானே தெரியல. வந்தால் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அழைத்து கொண்டால் இந்த ரமலான் இல்லை, போன வருஷம் பிடிச்சோமா அதுதான் நம்ம வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்திருக்கும். அதனால் இந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி இறை நெருக்கத்தை பெறுவதற்கும் இறையச்சமுள்ள நல்ல மக்களாக நாம் மாறுவதற்கும் நம்மை நாமே மாற்றி இறைவனின் பக்கம் நெருங்கக்கூடிய, மீளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய நல்வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.